பத்தியிலாக்க அது வயசான காலத்துல பொம்பளை பேக்கு கணக்கா இருந்துக்கிட்டு என்னாவது ஏழை பார்க்குது பத்தியில. ஏம்மா நமக்கெல்லாம் அந்த பில்லி சூனியை ஏவலி இதை கேட்டாலே தலை சுத்தம்மா. இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு வேற யாரும் அவஸ்தைப்படியது. ஏன் இப்படி பண்ணிட்டு நடக்குதுன்னு தெரியல அந்த பொம்பளை. பண்ணியலுக்கு தானே மறுபடியும் வரும் அது. இது தெரியாண்டமா அந்த அறிவு கெட்ட பொம்பளைக்கு. என்னக்கோ சொல்றீங்க? ஆமா, இந்த மாதிரி யார் வைக்காவளோ அதுக்கப்புறமா அதுவே சந்ததிகளுக்கு தான் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அடிக்குமா. அதனால வச்சைகளுக்கு தான் அது பாதிப்பாகும். அதனால இப்படிலாம் வைக்கப்படாது. அப்படிதான் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன கதையோ நமக்கு தெரியலம்மா. ஏண்டா ஜாதகம் பார்க்க போனோன்னு ஆகி போச்சு இன்னைக்கு. ஆமா பத்திலாக்கோ இழுச்ச வச்சு பிள்ளைக்கு பேர் ராசி பார்க்கலான்னு பேர் இது பார்க்க போலான்னு போயிட்டு கடைசியில இப்படி ஆகி போச்சு. என்னென்ன பிரச்சனையோ நடந்து போச்சு பாருங்க. ஆமா, இல்லை இழுச்ச வச்சு நம்ம கூட தானே வந்தா. எங்க போனா? அவளை நான் வீட்டுக்கு போக சொல்லிட்டேங்கோ. வேற பிள்ளைய வச்சுக்கிட்டு இங்கே ரோட்டில் அங்கனே நிற்காத, நீ வீட்டுக்கு போ, இங்கே ஒரே பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டேன். அதனால் அவள் வீட்டுக்கு போயிருப்பா. அதுவும் நல்லதுதான். வேற சாதகத்துக்கு அந்த எழுதின பேப்பர் எல்லாம் வேற அந்த கம்பு பையில தான் கிடந்து பரவுதான் எடுத்து கொண்டு போனோம். பியாரு யோசிச்சலாலா ஏதாவது பியாரு? ஆமா, என்னென்ன லெட்டருக்கோ சொன்னாரு. தேத்தோ அப்புறம் சா சி சே இந்த மாதிரி இதுல ஏதாவது பண்ணலான்னாரு. சரி, யோசிச்சு பொறுமையா ஒரு நல்ல நல்ல பார்த்து வைப்போம். பியாரு தானே. இப்போ இந்த பிரச்சனையை முடிச்சு விடுவோம். இந்த பிங்கி வேற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன்னு சொல்லிட்டு போச்சே. போலீஸ் எதையாவது கூட்டிட்டு வந்துருமோன்னு வேற பயமா இருக்கு. கண்டிப்பா கூப்பிட்டு வருவா பாரு. அது லேசுப்பட்ட பொம்பளை இல்ல. சும்மா நாளுமே ஊனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பிரும். இப்போ இந்த காதை வேற கடிச்சு துப்பி இருக்காய்வா. சும்மாயே விடும், போலீஸுக்கு போகும் பேரு. எக்கோ அப்ப இந்த பிரச்சனையை எப்படிக்கோ தீக்கிறது? சரசு வீட்டுக்காரன் இருக்காம்ல, அவன் கொஞ்சம் பேசுவானா இருக்கும். எங்க அந்த ஆள் சரசக்காவை திட்ட பார்த்தேன்னா அவ்வளோதான். அவரெல்லாம் பார்க்க முடியாருன்னு நினைக்கேன். அவைய அத்தையா மாமியார் அதுவும் சேர்ந்து கடந்து திட்டுது சரசக்காவை. பாவம் தண்டை பண்ணியனாலாம் இருந்தாவும் நீங்களாம் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாவ. லட்சுமி அக்காவை எங்கேயும் விட்டே கொடுக்க மாட்டாவ. ஆனால் சரசக்கா வீட்டுக்கார அப்படி இல்லை. அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன ஆட்டம் ஆடியாரு. ஆமா, தண்டை பண்ணியன்னா என்ன நடந்தாலும் லட்சுமி அக்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. லட்சுமி அக்கா வாசரசு என்ன சொன்னார் உங்க வீட்டுக்காரு? அவருக்கு நான் தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு தெரியனா. அதனால அவரு உங்களோட கூட எல்லாம் யாரு கூடயும் பேசப்படாது வாங்கப்படாது சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு அவங்க அம்மா கூட சேர்ந்து. அதனால நீங்க பாட்டுக்கு இந்த பிரச்சனையை நீங்க பாட்டுக்கு இருங்க, நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன சொல்றீங்க நாலு முடி? என்ன பண்ண போறீங்க? பிங்கி போலீஸை விட்டு வந்தா என்ன பண்ணுவீங்க? எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிங்கி தான் என்னைய எப்படி தூண்டுனான்னு சொல்லுவேன். எக்கு அதெல்லாம் யாருக்கோ நம்புவா. நம்பலன்னா அந்த ஜோசிகாரனை கூட்டிட்டு வந்து சொல்லுவேன். இவெல்லாம் எனக்கு சூனிய வச்சா அப்படின்னு இவ வந்து என்னை தேடி வந்து சூனிய வைக்க சொன்னான்னு சொல்லுங்கன்னு அந்த ஜோசியக்காரன்ட்ட போய் சொல்லுவேன். ஐயா, உங்களுக்கு பைத்தியம் கித்தியம் பிடிச்சு போச்சா? இதெல்லாம் யாராவது நம்புவாளா? இதெல்லாம் வேற என்னதான் பண்ண சொல்றீங்க? இந்த பிரச்சனையை நம்மளாம் முடிக்க முடியாது. பேசாட்டிக்கு பத்திராளியக்கா வீட்டுக்கார தலைவரை கூப்பிடுவோமா? அவரு கொஞ்சம் சமரசம் பேசினாருன்னா கொஞ்சம் போலீஸ்ல இருந்து ஏதாவது மன்னிப்பு மாதிரி ஏதாவது கடிதம் மாதிரியே எழுதியோ இல்லை ஏதாவது கொடுத்தாவது இந்த பிரச்சனையை தீர்த்து விட முடியுமான்னு பார்ப்போம். ஆமாக்கா, நீங்க சொல்றதுதான் சரி. பேசாட்டிக்கு பத்திராளியக்காவை கூப்பிட்டு வீட்டுக்கார கூப்பிட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு கேட்க சொல்லுங்க. இல்லைன்னா கவின் இருக்காம்ல, அவன்கிட்ட கேட்டு ஏதாவது ஒரு லாயர் கியர் பிடிக்க முடியுமான்னு பாருங்க. இல்ல என்னலாம் லாயர் கியர்லாம் பேசிட்டு இருக்கிய? ஆமா, உங்களை இப்ப போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டுனா லாயர் வச்சு உங்களை வெளியே எடுக்காண்டாமா? அந்த பையனா படிச்ச பையன், அவனுக்கு இந்த லாயர் கியர் விஷயம் எல்லாம் நல்லா தெரியும். அதனாலதான் அவனை பிடிச்சு பேசுவோங்க. எங்க வீட்டுக்காரெல்லாம் ஒரே வேலை கிடப்பாரு, அவரும் வரமுண்டாரு. பெரிய பொண்ணு வீட்டுக்காரன் ஆபீஸே பிடிச்சு தொங்கிட்டு கிடப்பாரு, அவரும் வரமுண்டாரு. இந்த தலைவர் பையனை தான் ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்க முடியும். இந்த பிங்கி கிழவி தோட்டத்துல புளிய கிளவாண்ட மட்டும் என் கையில கிடைச்சான், அவன் கையை முறிச்சு அடுப்புக்குள்ள வச்சிருவேன். அந்த பிரச்சனைக்குலாம் இப்ப எதுக்கு போறீங்க? இப்ப உங்க பிரச்சனையை முடிச்சு விடுவோம், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை பாத்துக்கிடலாம். இல்லலா, எனக்கு ஆத்திரமா வருது. அந்த புளிய களவாண்டவனால தானே எனக்கு இவ்வளவு பிரச்சனையும். இல்லாட்டினா நான் பாட்டுக்கு சிவனேன்னு ஓரமா என் வேலையை பார்த்துக்கிட்டு நான் போயிருந்திருப்பேன்ல. இவகிட்ட நான் ஏன் சண்டை புக்கி போறேன்? அவ புளிய களவாண்டா நீ சொன்ன நாள்ல இருந்து சாட மடையா திட்டிக்கிட்டே இருக்கா. நானும் எவ்வளவுதான் பொறுத்து போவேன். இன்னைக்கு என்னால தாங்க முடியாம தான் நான் அவ மேல ஏறி குதற வேண்டியதா போச்சு. சரி விடு சரசு, நம்ம பாத்துக்கிடுவோம் எதா இருந்தாலும். எல்லாம் என்னாச்சு? வாங்கக்கா, உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தோம். ஆமாக்கா, உங்க வீட்டுக்காரு வீட்டுல இருக்காரா? ஆமா, வீட்டுல தான் இருக்காரு சரசு. தூங்கிட்டு அடக்காரு. எக்கா, அப்பனா உங்க வீட்டுக்கார்ட்ட பேசி கொஞ்சம் அவரை வர சொல்றீங்களாக்கா? என்ன விஷயம் லட்சுமி? அந்த பிங்கி கிழவி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னா, ஒருவேளை அவ போலீஸ் கிழிச்சு கூட்டிட்டு வந்துட்டான்னு வைங்க, பேசுறதுக்கு கொஞ்சம் தலைவர் யாராவது இருந்தவனா கொஞ்சம் நல்லா இருக்கும் பத்தியில. இவ வீட்டுக்காரன் சரசு வீட்டுக்காரனும் பேசுவான்னு பார்த்தனா அவன் இவகிட்ட தான்
கோவப்படியாம் போல இருக்கு. அந்தால இவ குவாச்சிக்கிட்டு வந்துட்டா போல இருக்கு. எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிட்டேன்னு. ஆனா நம்ம பிள்ளையாவே பேசி என்ன ஆக போகுது? தலைவர் இருந்தாலும் கொஞ்சம் அவர் பேசி சமாதானப்படுத்துவார்ல. அதனாலதான் அவங்க வீட்டுக்காரர் இருந்தான்னா கூப்பிடலாமேன்னு பார்த்தோம். ரொம்ப போட்டு யோசிக்காதீங்க. போலீஸ் வந்தா பாத்துக்கிடலாம். ஐயே, போலீஸ் வந்துட்டு போல இருக்க. இல்ல அங்க பாருங்க. என்னது போலீஸா? யாரம்மா அரெஸ்ட் பண்ணணும்? அந்தா நிக்காங்க பாருங்க சார். அதுல ஒருத்தி ரோஸ் கலர் சேலை கட்டிட்டு நிக்காளே, அவளதான் சார் அரெஸ்ட் பண்ணணும். அவதான் எல்லாத்துக்கும் காரணம். பெரிய பொண்ணு பிங்கி காதை ஒட்ட வச்சிருச்சு போல இருக்க. ஒட்டுக்கிட்டு எல்லாம் போட்டுட்டு போலீஸ் கூட்டிட்டு வந்துருச்சு சொன்ன மாதிரியே. இன்னைக்கு சரசு கையில வழங்க போட்டு இழுத்துட்டு போயிருவாரோ? ஏம்மா எல்லாரும் கொஞ்சம் வாங்கம்மா. ஐயோ, போலீஸ்காரன் நம்மளதான் கூப்பிடியா? எல்லாம் மெதுவா வாங்க. எனக்கு வேற போலீஸை பார்த்ததான் வயிற்ற கலக்குதே. எல்லாம் எல்லாரும் போலீஸ் கூப்பிடியாண்டா. நீங்கள் போங்க, நான் எங்க வீட்டுக்கார கூட்டிட்டு வரேன். சரிக்கோ, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கக்கோ. சரி சரசு, நீ எதுக்கும் பயப்படாத, நான் எங்க வீட்டுக்காரோட வரேன். அம்மா எல்லாரும் வாங்கம்மா, அதான் இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாருல. இந்த வந்துட்டேன் மேடம். இந்த ரோஸ் கலர் சேலை கட்டியிருக்கவா தான் மேடம் என் காலை கடிச்சு துப்புனது. அவளை முத அரெஸ்ட் பண்ணுங்க மேடம். இங்க பாருங்கம்மா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நீங்க எங்களுக்கு ஆர்டர் போடாதீங்க. ஏம்மா என்னம்மா பிரச்சனை? எதுக்காக இந்த அம்மா காதை கடிச்சிங்க? ஐயா இங்க பாருங்க ஐயா, நாங்க வேணும்னு எதுவும் இந்த பொம்பளை கிட்ட சண்டைக்கு போகல ஐயா. இந்த பொம்பளை தான் வேண்டாத வேலை எல்லாம் பண்ணி வச்சிருக்கு. அதனாலதான் ஐயா எங்க கூட உள்ளவங்க சண்டைக்கு போனாங்க. அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அவங்க வைரத்தோட நீங்க திருட வந்ததா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதை வச்சுட்டு தான் நாங்க விசாரணைக்கு வந்திருக்கோம். என்னது வைரத்தோட நான் திருட போனேனாமா? இதுக்குதான் ஐயா அவ காதை நான் கடிச்சேன். இப்படி இல்லாத பொல்லாததெல்லாம் சொன்னா எப்படி சார் கோபம் வராம இருக்கும் எனக்கு? வைரத்தோட திருடுறதுக்கு தான் நான் கடிச்சேன்னா அந்த காதை நான் எப்படி சார் ஒட்டுறதுக்கு திருப்பி கொடுப்பேன்? அந்த வைர கம்மலை நான் எடுத்துட்டு தானே நான் கொடுக்கணும். நான் அந்த கம்மலோட தானே திருப்பி கொடுத்தேன். அப்ப எப்படி சார் என் மேல அந்த பழிய போடலாம் அந்த பொம்பளை? இந்த மாதிரி என் மேல பொய்யான அவதூறான பேசுறதுனால தான் சார் எனக்கு கோபம் வந்து நான் அது மேல அடிச்சது தாக்குனது எல்லாம். இல்ல சார், இந்த பொம்பளை பொய் சொல்றா. இவ என் வைரத்தோட திருடணும்னு தான் சார் அப்படி வந்து என் மேல சண்டை போட்டு பிச்சு எடுத்தா. சார் இங்க இருக்க எல்லார்கிட்டையும் கேட்டு பாருங்க சார். நான் எப்படின்னு இந்த ஊரு சொல்லும், இந்த பொம்பளை எப்படின்னு இந்த ஊரு சொல்லும். நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. எம்மா இங்க பாருங்க, எங்களுக்கு இதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அம்மா உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க தான் நாங்க வந்திருக்கோம். இந்த அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட் எங்ககிட்ட இருக்கு. அதனால நான் உங்களை விசாரிச்சு தான் ஆகணும். அதனால தான் நான் லேடிஸ் போலீஸையும் கூட்டிட்டு வந்திருக்காரு ஐயா. ஆமாம்மா, எதா இருந்தாலும் சரி வாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கிடலாம். ஐயா இங்க பாருங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் எங்க விட்டு பொம்பளையை நாங்க அனுப்ப மாட்டோம். இங்க வச்சே எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கிடலாம். நாங்க தலைவரை கூப்பிடுறோம், இருங்க. அதெல்லாம் சரிபட்டு வராது. இவளுக்கு கூட்டாளிவை எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு இவளுக்கு சப்போர்ட் பண்ணி இவளை நியாயப்படுத்துவாங்க, என்னையே பழிய போடுவாங்க. இதெல்லாம் வேலைக்காகாது. நீங்க இவளை அரசு பண்ணுவீங்களா மாட்டீங்களா? இவளை அரசு பண்ணலன்னா நான் வேற போலீஸ் கிட்ட போக வேண்டியிருக்கும். இங்க பாருங்கம்மா, அப்படிலாம் பேசாதீங்க. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா, நாங்க அதுக்கு ஸ்டெப் எடுப்போம். நீங்க அதனால இந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்கம்மா. இன்னைக்கு நீங்க இவளை அரெஸ்ட் பண்ணிட்டு போனாதான் நான் நிம்மதியா தூங்குவேன். இல்லாட்டினா நான் மேல வேற கோர்ட்டுக்குனாலும் போய் நான் கேஸ் போடுவேன். இங்க பாருங்க பிங்கி, வயசுல பெரிய மனுஷனா கொஞ்சம் பெரிய மனுஷ மாதிரி நடந்துக்கிடுங்க. எப்படி இப்படி எல்லாம் உங்களுக்கு பண்ண தோணுது? நீங்க பண்ணின காரியம் எல்லாம் அப்ப தப்பு இல்லையா? அப்ப அவ பண்ணின விஷயம் மட்டும் சரிங்கிய நீ. அப்ப உங்களுக்கு இதே பொழப்பாதான் தெரியறீங்க. எவ விட்டு தோட்டத்துல என்னத்தை திருடலாம் என்னத்தை களவாண்டலான்னு. அப்ப அதை நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா? அவ களவாண்டான்னு உங்களுக்கு தெரியுமா? அதை நீங்க பாத்தியலா கண்ணால பார்க்காம நீங்களா போய் அவளுக்கு சூனிய வைக்க, பிள்ளி சூனிய வைக்க, அது வைக்க இது வைக்கன்னு போய் ஜோசியக்காரன்ட்ட கொண்டு போய் எல்லாம் வச்சுட்டு வந்திருக்கீங்க. அவ வீட்டுக்கு அவ குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா அவ கடந்து தவிக்க போறது அவ தானே. உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? நீங்க பண்ணியதுக்கெல்லாம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்களோ? நாங்க போய் எல்லாம் கேட்போம். சரசெல்லாம் கைது பண்ணி கூட்டு போவோம் நாங்க உடமண்டம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அப்படியே போறதா இருந்தா நாங்களும் போவோம். ஆமா, நாங்களும் சரசக்கா கூட வருவோம். ஐயோ, என்ன பெரிய பொண்ணு வீரவசனம் பேசியா போறேன்னு இப்ப நம்ம போறோம்னு சொல்லலன்னா நம்ம மேல சந்தேகம் வந்துருமோ? எப்படியும் பத்திராளியக்கா வீட்டுக்கார கூட்டு வந்து